ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடம் பிறந்து இப்போது 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரியினுடைய கடைசி நாட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். 9 விதமான கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம்தான். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா 12 ராசிக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும். அதில் ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களும், ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா அசுப பலன்களும் இருக்கும். அதனை வைத்து தான் அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதும் நம்ம தீர்மானிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் மிதுனத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. கடகராசியில் எப்போதும் போல் சந்திரனும் அப்படியே தாங்க ஆரம்பித்து அதிலே தான் முடிக்கிறாரு. இதில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் அதாவது இந்த பிப்ரவரியில் பாதி வரைக்கும் மகர ராசியிலும், பிப்ரவரி 21க்கு அப்புறமா செவ்வாயெலாம் கும்பத்துக்கு மாறிட்டார். ஸோ செவ்வாய் மாறினதோட மட்டும் இல்லாமல் சூரியனும் கும்பராசிக்கு வந்தாச்சு. இந்த மகரத்தில் உச்சமடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு வராரு. கும்பத்தில் ஆல்ரெடி கும்பத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு. அவரோடு இணைந்து செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் கும்பத்துக்கு வந்துடுவார். இந்த ஒரு காலகட்டங்களில் சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் இணைந்து செயல்படுவாங்க. எப்போதும் போல் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய விஷயம். அதாவது எப்போதுமே அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க போக்குலேயே அவங்கள விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. அவங்கள ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்புகள் தான் உருவாகமே தவிர நல்ல அபிமானங்கள் வரவே வராது. அதனால் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்லேயே விட்டுருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லணும். அதுவும் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 15க்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்தித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்படலை அப்படின்னா கூட இனி 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே கூட அந்த மாற்றம் இருக்கலாம். ஏன்னா அடுத்த நொடி அப்படின்றது யாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? அதனால் இந்த காலகட்டங்களில் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இருந்து மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு துறை, அரசியல்வாதி இப்படி எல்லா சம்மந்தப்பட்ட துறைகளிலுமே கன்னிராசி நேயர்கள் ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இருக்கும். இது முன்னேற்ற காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறுவதற்குரிய அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு இதை சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சுய தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ரெண்டையும் கலந்து ஏற்றுக்கிட்டு நடத்தக்கூடியவர்களால் மட்டும்தான் ஒரு தொழிலை நடத்த முடியும். ஸோ இந்த டைமு தொழில் ரீதியான அற்புதமான முன்னேற்றங்களை கன்னிராசி நேயர்கள் பெறலாம். யோக பலம் அதிகமாகவே இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் தனித்து இயங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆனால் இதே நேரம் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது தான். கண்டிப்பாக நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, 4 வீலரில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வேகமாக போகிறது,
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் போகிறது. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. குறிப்பாக நீங்கள் இந்த பயணத்தில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதிகமான பயணங்களை வந்து எடுத்துக்காதீங்க. அதுவுமே கூட உங்களுக்கு நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியத்துக்காக மட்டும் பயணத்தை எடுங்க. அனாவசிய பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. மேலும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டங்களில் ரத்தத்தில் பரவக்கூடிய ஏதாவது ஒரு தொற்று நோய்கள் வந்து ஏற்படலாம். அலர்ஜி, சளி இது தொந்தரவுகளால் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. செல்வாக்கு அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா செல்வாக்குக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சனி வந்து கண்டக சனியாக வந்து செயல்பட போகிறாரு. ஸோ மேலதிகாரிகள் விஷயத்தில் வேறு மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் இவங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட எப்போதுமே கன்னிராசினியர்கள் உஷாராக இருக்கணும். புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படித்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் அடைந்தவர்கள் தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக வந்து பேசுவாங்க. அவங்க பேசிய வந்து பல காரியங்களை வந்து சாதிக்கக்கூடியவங்க. பேச்சு திறமை அவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெரிய பொறுப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பயணங்கள், தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் கூட ஏற்படும். ஆனால் பயணம் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த பயணத்தால் ஒருவேளை இந்த பயணம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறையா அற்புதங்களானது ஏற்படும். கூட இருக்கக்கூடியவங்களுடைய விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே உங்கள் கூடவே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்றத ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையாவது உருவாக்குங்க. ஏன்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்றதே வந்து தெரியப்படுத்தும். அதனால் இந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி முக்கியமாக ஒரு சில பொறுப்புகளையும் நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை முக்கியமாக யாருக்கும் இந்த பொறுப்புகளையும் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அதை செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். ஏன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திடும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் தான் போய் முடிவடையும். ஸோ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதே வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டியில் வேகத்தையும் வந்து குறைச்சிக்கணும். கவனமாக இருக்கணும். நிதானமாக வந்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில், வியாபாரம் இப்படி எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற சரியான திட்டமிடல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சரியாக பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்குங்க. ஏன்னா நல்ல நேரம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய செயல்களில் கவனம் இருக்கணும். நம்ம எப்படி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக அமைப்புகளும் சரி, காலங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நேரம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எது செய்தாலுமே அது நமக்கு நன்மையில் தான் போய் முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதெல்லாம் நம்மளால் வந்து சரி பண்ணிக்கவும் முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய சுப நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னணின்னு கூட நீங்கள் நடத்துவீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். அது அடிக்கடி பார்த்திங்கன்னா விருந்து, விசேஷம் அது மாதிரியெல்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த பிப்ரவரியுடைய எண்டுக்குள்ளே இது எல்லாமே வந்து நிச்சயம் வந்து நடக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அக்கறை வந்து எடுத்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாலேயும் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களும் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா வேலையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் சரி, வழிபாடுகளும் சரி அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப இருக்கும் பொழுது அதனால் நம்ம நிறைய அனுகூலங்களை வந்து அடைய முடியும். சின்ன பாதிப்புகள் நமக்கு நடக்க இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு அதை வந்து மாற்றி கொடுத்துடும். அதனால் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு வந்து செய்யணும். ஏன்னா ஆன்மீக ரீதியாக எடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்பிக்கையை தவிர வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, முழு மனசோட நீங்கள் பரிபூர்ணமாக சம்மதித்து செய்யுங்க. நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு இறை நம்பிக்கையில் நம்பிக்கை வைத்து வந்து செய்யணும். இல்லை அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அது வந்து முழுமையான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் முழுமையான வெற்றிகளையும் பார்க்க முடியாது.
நீங்கள் பாட்டில் கடமைக்கான செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை கண்டிப்பாக அடையவே மாட்டீங்க. முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, குருவாயூர் கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது பாடல்களை நீங்கள் கேட்குறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். மறக்காமல் இந்த ஒரு பாடலை கேட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட புத்தகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து கூட படிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். இந்த பாடல்கள் வரும். வந்தால் அந்த பாடலை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் தெரியுது அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை கன்னிராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.